மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆயத்தொலை வடிவ கணிதம் 10ஆம் வகுப்பில் நம்ம ஆயத்தொலை வடிவ கணிதத்தில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ படிப்படியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 கணிதவியல் வல்லுநர்கள் இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும். ரெனே டெஸ்கார்டஸ் மற்றும் அப்போலோனியஸ். இதில் ரெனே டெஸ்கார்டஸ் அப்படிங்கிறத நம்ம 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ஒரு தளத்தை இருபரிமாணத்தில் ஒரு தளத்தை XY அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அச்சுக்களாக பிரித்து அதில் எப்படி நம்ம புள்ளிகளை நம்ம குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம போன வருஷம் நம்ம கற்றுருப்போம். அதுக்கு அடிகோலியவர் யாருன்னா ரெனே டெஸ்கார்டஸ். அதனால தான் அதை கார்ட்டீசியன் கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்ட்டீசியன் கூறுகள் அல்லது XY அச்சுக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுருப்போம், படிச்சிருப்போம். அதை வச்சு தான் சென்ற ஆண்டு நிறைய கணக்குகள் நம்ம பார்த்துருப்போம். ரைட்டுங்களா? இந்த ஆயத்தொலை கணிதத்தை படிப்படியாக ஒவ்வொரு கணிதவியல் வல்லுநர்களாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை மேம்படுத்தியிருக்காங்க. ரைட்டுங்களா? அதில் ரொம்ப முக்கியமான நபர்கள் இது 2 நபர்கள், ரெனே டெஸ்கார்டஸ் மற்றும் அப்போலோனியஸ். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிக முக்கியமான நபர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 நபர்கள். ரைட்டுங்களா? ரைட்டு. இங்கே நம்ம என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா என்னென்னா பரப்பளவு காணுதல் மிக முக்கியமானது இந்த பகுதியில். இதிலிருந்து நமக்கு 5 மார்க்கு கணக்கு மேக்சிமம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்னா முக்கோணத்தினுடைய பரப்பளவு மற்றும் நாற்கரத்தின் பரப்பளவு. இங்கே நம்ம முக்கோணத்தினுடைய பரப்பளவு நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சூத்திரங்கள் நம்ம சின்ன வகுப்புகளில் படிச்சிருப்போம். நான் இங்கே என்னென்னா புள்ளிகள் கொடுத்துட்டு, அதாவது முக்கோணத்தினுடைய உச்சி புள்ளிகள், நாற்கரத்தினுடைய 4 உச்சி புள்ளிகள், அந்த புள்ளிகளை கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற மெத்தடை தான் நம்ம படிக்க போகிறோம். ரைட்டுங்களா? ரைட். அதுக்கு அடுத்து நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேர்கோடு, நேர்கோட்டினுடைய சாய்வு கண்டுபிடிக்கிறது, நேர்கோட்டினுடைய சமன்பாடுகள் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு நிறைய வகைகள் இருக்குது. அடுத்தது கொடுக்கப்பட்ட நேர்கோட்டிற்கு இணையான நேர்கோட்டினுடைய சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறது, கொடுக்கப்பட்ட நேர்கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம வரிசையாக அந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இங்கே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பரப்பளவு காணுதல். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டு. 9ஆம் வகுப்பில் நம்ம என்னென்ன நம்ம பகுதிகள் படித்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக நினைவு கூர்ந்துக்கிடுவோம். 9ஆம் வகுப்பில் படித்தது தானே இங்கே நமக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 9ஆம் வகுப்பில் படித்த பாடமானது கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு எல்லா வகுப்புகள்லையுமே கூட நமக்கு தேவைப்படும். அதனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே மிக முக்கியமான சூத்திரங்கள். அதனால் ஒரு லைட்டாக நினைவு கூர்ந்துக்குவோம். இதையும் நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு கார்ட்டீசியன் தளத்தில் 2 புள்ளிகள் கொடுக்குறாங்க. AB அப்படின்னு சொல்லக்கூடிய 2 புள்ளிகள் கொடுக்குறாங்க. அந்த 2 புள்ளிகள் x1 y1 x2 y2ன்னு சொல்லக்கூடிய 2 புள்ளிகள்னு எடுத்துக்கிடுவோம். ரைட்டுங்களா? அந்த 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கவனிங்க, 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டினுடைய நீளம் அல்லது 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு, அந்த தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் என்னென்னா AB, அதாவது டிஸ்டன்ஸ் D is equal to x2 minus root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படிங்கிற சூத்திரம் நம்ம படிச்சிருப்போம். இதை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கோட்டு துண்டினுடைய நடுப்புள்ளி, அதாவது ABன்னு சொல்லக்கூடிய 2 புள்ளிகள் கொடுத்துட்றாங்க, x1 y1 x2 y2. அந்த 2 புள்ளியோட நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி கண்டுபிடிக்கான சூத்திரம் தான் நீங்கள் கொடுத்துருக்குது. x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 அப்படின்னு சொல்லக்கூடியது நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம். ரைட்டுங்களா? அடுத்தது அதே ஏபின்னு சொல்லக்கூடிய 2 புள்ளிகள் கொடுக்குறாங்கன்னா அந்த 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டினுடைய உட்புறமாக m/n அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில், m/nங்கிற ரேஷியோவில் உள்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் பாருங்க, mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. இது உட்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளி. இதே இந்த பாருங்க, ஏபின்னு சொல்லக்கூடிய 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டை நீட்டி விட்டோம்னா வெளியில் ஒரு புள்ளி கிடைக்கும். அது m/n என்ற ரேஷியோவில் பிரிச்சிச்சு அப்படின்னா அந்த புள்ளி P அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் இங்கே கொடுத்துருக்குது. உட்புறமாக பிரிக்கக்கூடிய புள்ளிக்கான சூத்திரம் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். என்ன அங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குது. அது ஒன்று தான் வித்தியாசம். அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எளிமையாக இந்த சூத்திரத்தையும் நம்ம படிச்சுக்கலாம். ரைட்டுங்களா?
அடுத்தது நடுக்கோட்டு மையம். முக்கியமான சூத்திரம் வந்து நடுக்கோட்டு மையம். அதாவது முக்கோணத்தினுடைய 3 உச்சி புள்ளிகள் x1 y1 x2 y2 x3 y3ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த முக்கோணத்தினுடைய நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எளிமையான சூத்திரம் வந்து என்னன்னா x1 + x2 + x3/3. அதாவது x மதிப்புகள் எல்லாம் கூட்டி 3ஆல் வகுக்கணும், y மதிப்புகள் எல்லாம் கூட்டி 3ஆல் வகுக்கணும். y1 + y2 + y3/3. இதுதான் நமக்கு நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம். ரைட்டுங்களா? கவனிங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ தான் நம்ம 10ஆம் வகுப்புக்குரிய பாடப்பகுதிக்குள்ளே நம்ம போக போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு முக்கோணத்தினுடைய 3 உச்சி புள்ளிகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கிறது. இதில் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் அவங்க இசத்துக்கு கொடுத்துருப்பாங்க. முக்கோணத்தை பொறுத்த மட்டும் அந்த 3 புள்ளிகளும் இதே மாதிரி ஏபிசின்னு சொல்லி முனைகள் பேர் வச்சு கொடுப்பாங்களான்லாம் சொல்ல முடியாது. வரிசையாக 3 புள்ளிகள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம எப்பயுமே கொடுக்கப்பட்ட புள்ளிகளை என்ன டைரக்ஷனில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கடிகார எதிர் திசை முறையில் நம்ம அதை வரிசைப்படுத்த வேண்டும். மறந்துடாதீங்க. ரைட்டுங்களா? முக்கோணத்தை பொறுத்த மட்டும் நமக்கு பெரிய அளவில் பெரிய பாதிப்பு வராது. ஒன்று கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும், இல்லாட்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒருவேளை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட்டுங்களா, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா நெகட்டிவ், அதாவது மைனஸில் கிடைக்கும். அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. நெகட்டிவில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து பாசிட்டிவாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கிட்டு பரப்பளவு எப்போதும் மிக ஏங்கிற ஒரு வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அதே இது நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது அது பெரிய அளவில் மிஸ்டேக் ஆகிடும். ஏன்னா அந்த புள்ளிகள் இடம் மாறி ஜிக்ஸாக இடம் மாறி இருந்துச்சுன்னா அது மூலைவிட்டங்கள் வருஷப்படி என்ன செஞ்சிடும், அது நமக்கு கிடச்சிடும். அதனால் பரப்பளவு நமக்கு தப்பாக கிடச்சிடும். ரைட்டுங்களா? அப்படியே கிளாக் வைஸ் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் எப்பயுமே இந்த பகுதியில் வரக்கூடிய கணக்குகளை நம்ம செய்வதற்கு நம்ம என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட புள்ளிகளை ரஃபாக ஒரு இந்த மாதிரி XY தளம் போட்டு அந்த புள்ளிகளை என்ன செய்யுங்க, ரஃபாக உங்களுக்கு எப்பயுமே கிராஃப் ஷீட்டில் புள்ளிகளை குறிப்பீங்கல்ல, அது மாதிரி ரஃபாக குறிச்சிக்கோங்க. குறிச்சிக்கிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆரோ மார்க்கில் பாருங்கள் எப்படி போடுறோன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், கடிகாரத்தினுடைய எதிர் திசையில் நீ எந்த புள்ளியை வேணாலும் ஆரம்ப புள்ளியாக எடுத்துக்கலாம். அதிலிருந்து பாருங்கள், இப்போ இது ஏ நீங்கள் எடுத்துருக்க முடியும். அப்படி இல்லாமல் இதை கூட ஏன்னு எடுக்கலாம். இதை ஏன்னு எடுத்தால் இதை பின்னு எடுக்கணும், இதை சின்னு எடுக்கணும். ஒருவேளை இதை ஏன்னு எடுத்தால் இதை பின்னு எடுக்கணும், இதை சின்னு எடுக்கணும். அப்போ இந்த டைரக்ஷன் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடிகார எதிர் திசையில் நம்ம வரிசைப்படுத்தி அமைச்சுக்கிறணும். அப்படி வரிசையாக அமைச்சுக்கிட்டு அதில் முதல் புள்ளியை x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2, மூணாவது புள்ளியை x3 y3 நம்ம என்ன செஞ்சுக்கோங்க, அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம கணக்கு செஞ்சோம்னா எப்பவுமே பரப்பளவு நமக்கு பாசிட்டிவாகத்தான் கிடைக்கும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ 3 புள்ளிகள் கொடுத்துட்றாங்க. நம்ம அதை வரிசைப்படுத்திட்டோம்னு வச்சுக்கிடுவோம். a x1 y1, b x2 y2, c x3 y3. அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கடிகார எதிர் திசையில் கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகள் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு பரப்பளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளுக்கு அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. அரை x1 × y2 - y3 + x2 × y3 - y1 + x3 × y1 - y2. இந்த ஃபார்முலாவில் அந்த புள்ளிகளை எல்லாம் பிரதியிட்டு நம்ம என்ன செய்யலாம், பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். இதை மனப்பாடம் பண்ணணுமா? கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு மேல் வகுப்புகளில் பயன்படும். அதனால் இதை இப்போதைக்கு ஒரு சூத்திரமாக மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே நம்ம 10ஆம் வகுப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எளிமையான மெத்தடை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு எளிமையான வடிவத்தில் நம்ம கணக்கை என்ன செய்ய போகிறோம், நம்ம செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னா இந்த பாருங்கள், முக்கோணத்தினுடைய பரப்பளவு அதே அறையை முன்னாடி போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடுனா இந்த அரேஞ்ச் பண்ண புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதில் முதல் புள்ளியை இந்த மாதிரி இங்கே மாதிரி x1 y1 எப்படி எழுதிருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அதே மாதிரி இரண்டாவது புள்ளி x2 y2 எப்படி எழுதிக்கிறீங்க, மூன்றாவது புள்ளி x3 y3 இந்த மாதிரி எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வரிசையாக ஒவ்வொரு புள்ளிகளாக எழுதின பின்னாடி முதல் புள்ளியை திரும்பவும் ஒரு முறை எழுத வேண்டும். மறந்துடாதீங்க, திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். வருஷப்படி 3 புள்ளியை எழுதிட்டு முதல் புள்ளியை திரும்பவும் ஒரு முறை என்ன செய்யணும், எழுதிட்டு முதல்ல இந்த பாருங்கள் அரை எழுதிட்டு மேலிருந்து கீழாக இருக்கக்கூடியதெல்லாம் பெருக்கணும். இந்த மாதிரி x1 y2, x2 y3, x3 y1 இதெல்லாம் பெருக்கி கூட்டணும். ரைட்டுங்களா? இதை போல ஒரு ப்ராக்கெட்டில் போடுறீங்க. மைனஸ் அடுத்தது கீழிருந்து மேலாக y1 x2, y2 x3,
y3x1 கீழிருந்து மேலாக பெருக்கி அதெல்லாம் கூட்டி அதை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டேன். இந்த ரெண்டு விடையும் கழிச்சு எழுதிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா பரப்பளவு கிடச்சிடும். இது எளிமையாக இருக்கும். நமக்கு ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கீழே இருக்க இந்த ஃபார்முலாவை நீ மனப்பாடம் பண்ண வேண்டாம். இந்த மெத்தடை மட்டும் நீ புரிஞ்சுக்கங்க போதும். ரைட்டா? நமக்கு எண்களாகத்தான் கிடைக்கும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு நம்ம கணக்கு செஞ்சுட்டாலே போதுமானது. தொடர்பு புரியுதுங்களா? ரைட். இப்போ கவனிங்க. நீங்கள் ஒரு குறிப்பு கொடுத்துருக்கோம். பரப்பளவு குறையெண்ணாக இருக்க இயலாது. குறையெண்ணாக இருந்தால் அதை மிக எண்ணாக மாற்றிக்கிறணும். அது முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். நாற்கரத்தின் பரப்பளவில் கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸில் கொடுக்காம மூலைவிட்டங்களை இடமாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம செய்கிறது சில நேரங்களில் பாசிட்டிவாகவே கிடைச்சாலுமே அது தப்பான பரப்பளவாக நமக்கு மாறிடும். அதனால் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு செய்கிறது தான் நமக்கு உத்தமம். ரைட்டுங்களா? ரைட். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்காங்க. இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸாங்கிறது தெரியாது. இருந்தாலும் சிரமம் பார்க்காம நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா ஒரு கார்ட்டீசியன் தளத்தில் நம்ம அந்த புள்ளிகளை என்ன செஞ்சுக்கிறோம் வரிசையாக நம்ம குறிச்சிடுவோம். அந்த ஏபிசி எல்லாம் மறந்துடுங்க. இப்போ நம்ம பாருங்கள் புள்ளிகளை மட்டும் -3,5 குறிச்சிடுறோம். இதை பாருங்கள் -3க்கு நேராக 5க்கு நேராக குறிச்சிக்கிறோம். அடுத்தது 5,6 5,6 இதை பாருங்கள் 5க்கு நேராகவும் 6க்கு நேராகவும் அந்த புள்ளியை குறிச்சிக்கோங்க. அடுத்தது 5,-2 5,-2 குறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கிராஃப் ஷீட்டு போட்டு தான் நம்ம போடணுமா அப்படிலாம் கிடையாது. நீயா ஒரு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கிற மாதிரி 2 அச்சுக்களை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் இந்த மாதிரி 0 1 2 3 அதே மாதிரி -1 -2 -3 4 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது 1 2 3 இந்த பக்கம் மைனஸில் நம்பர் போட்டுக்கோங்க. XY அச்சுக்களை நீங்களாம் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக போட்டு ரஃபாக போடுங்க. இந்த மாதிரி கிராஃப் ஷீட்லாம் நமக்கு தேவை. அப்படி போட்டிங்கனாலே ஓரளவுக்கு நமக்கு அந்த மாதிரி புள்ளிகள் அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிடும். அப்போ இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு புள்ளியவே ஆரம்பமாக எடுங்க. எடுத்தீங்கன்னா பாருங்க நான் சொன்ன என்னது ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது கடிகார எதிர் திசைன்னு நான் பார்க்கும்போது ரெண்டாவது புள்ளியாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பாருங்க 5,2 கிடைக்குது. ரைட்டுங்களா? என்ன கிடைக்குது? 5,2. அப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு புள்ளி இது, ரெண்டாவது புள்ளி இது, அதுக்கடுத்து மூணாவது புள்ளி இதுவாக நமக்கு என்ன கிடைக்குது. ரைட்டுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இப்போ அரேஞ்ச் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் பேர் விடுங்க. ஏபிசின்னு பேர் விடுங்க. நீ ஏபிசி பேர் கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல. கொடுக்கப்பட்ட முதல் புள்ளிக்கு x1y1 அதாவது -3,5 x1y1 5,-2 அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு ரெண்டாவது புள்ளியாக கிடைக்குது. அது x2y2 5,6 என்பது தான் மூணாவது புள்ளியாக கிடைக்குது. அது x3y3. ரைட்டுங்களா? எது முதல் புள்ளி, ரெண்டாவது புள்ளி, மூணாவது புள்ளி அந்த ஆர்டர் புள்ளி முதல்ல கொடுக்கப்பட்ட புள்ளிகளை என்ன செஞ்சுக்கங்க மாற்றி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான சூத்திரத்தை என்ன செய்றீங்க எழுதுறீங்க. முக்கோணத்தின் பரப்பளவு = அரை இன்ட்டு எப்படி எழுதணும்னு சொன்னேன் வரிசையாக அந்த புள்ளிகளை எழுதுறேன். -3,5 -3,5 எப்படி எழுதிக்கணும்னு பாருங்கள். செங்குத்தாக எழுதிக்கங்க. அதே மாதிரி 5,-2 எழுதிக்கங்க. அடுத்தது 5,6 என்ன செஞ்சுக்கோங்க எழுதிக்கங்க. எழுதிட்டு நான் முதல்ல சொன்னது மாதிரி முதல் புள்ளியை திரும்ப ஒரு தடவை என்ன செய்யணும் எழுத வேண்டும். கொடுக்கப்பட்ட வரிசைப்படுத்தப்பட்ட புள்ளிகளை வரிசையாக எழுதிக்கங்க. முதல் புள்ளியை திரும்ப ஒரு தடவை எழுதிட்டு என்ன பண்ணணும் மேலிருந்து கீழாக வரிசையாக பெருக்கணும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு அதுதான் செய்யணும். நல்ல கவனி. அரை போட்டாச்சு. அந்த ப்ராக்கெட்டையும் போட்டுட்டோம். முதல்ல மேலிருந்து கீழாக இங்கே வரும் -3 × 2 2 6 -× ++6 அடுத்தது 5 30 +30 5 25 +25 மேலிருந்து கீழாக பெருக்கிறத ஃபுல்லாக ஒரு ப்ராக்கெட்டில் போட்டாச்சு. மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்த ப்ராக்கெட் போடு. கீழிருந்து மேலாக பெருக்குங்க. 5 25 ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு 2 10 -× +- அப்போ -10 அடுத்தது 63 18 -18 ரைட்டுங்களா? மைனஸ் இருக்கிறதுனால ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது. +× -18 ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணணும் நம்ம அரை அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து சுருக்கி போட வேண்டியது அவ்வளோதான். இந்த உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக நம்ம கூட்டினோம்னா பாருங்க 36 + 25 61 ரைட்டுங்களா? இந்த மைனஸ் அப்படியே நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் கூட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 28 -10 -18 கூட்டினீங்கன்னா -28 இங்கே +25 இருக்குது. அப்போ கழிக்கும் பொழுது 3ன்னு வரும். பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால -3 அப்போ -3 ரைட்டுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டை உடைக்கணும். இந்த 61 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பெருக்கும்போது -× ப்ளஸ் ஆயிரும் +3 ரைட்டுங்களா? அரை இன்ட்டு 61ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 64 எல்லாம் சுருக்கி முடிச்சுட்டு இந்த 2ஆல் வருது. முதலே போய் இந்த 6ஐயும் 2ஐயும் அடிக்கிறேன்னு ஓர் 6 6 சரி ஓர் 2 2 முழு 2 6ன்னு அடிச்சு விட்றாங்க. ரைட்டா?
இந்த 1/2 என்பது இது எல்லாத்துக்கும் சொந்தமானது. இந்த 2ஆல் நீ வகுக்கிறீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அத்தனையும் நீ 2ஆல் வகுக்கணும். ரைட்டுங்களா? அதனால இது முழுசையும் சுருக்கி முடிச்சுட்டு கடைசியில் நீ 2ஆல் என்ன செஞ்சிருங்க, வகுத்துருங்க. ரைட்டா? இப்போ நீ 2ஆல் வகுத்தினா என்ன கிடைக்கும் நமக்கு? 32. நம்ம ஆல்ரெடி நம்ம புள்ளிகளை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வரிசைப்படுத்திட்டதுனால நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எதில் கிடச்சிரும் அப்படின்னா பாசிட்டிவ்லேயே கிடச்சிரும். அப்போ 32 சதுர அலகுகள். ரைட்டுங்களா? மறந்துடாதீங்க, பரப்பளவு வந்தாலே நம்ம என்ன செய்யணும், சதுர அலகுகள்னு போடணும். ரைட்டா? இப்போ முக்கோணத்தினுடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது புரியுதுங்களா? ரைட்டா? அடுத்தடுத்த கணக்கில் நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். இன்னும் ஒரு முறை சொல்லிடுறேன், நல்லா கவனி. ஒதுக்கப்பட்ட புள்ளிகளை முதலில் இந்த மாதிரி கடிகார எதிர் திசையில் என்ன செய்யணும், வரிசைப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி ரஃபாக டயக்ராம் போட்டு வரிசைப்படுத்திக்கங்க. அரை இன்ட்டு வரிசைப்படுத்திக்கிட்டு அந்த வரிசைப்படி 3 புள்ளிகளை வரிசையாக எழுதிக்கோங்க. முதல் புள்ளியை திரும்ப ஒரு தடவை எழுதுங்க, அரை போட்டுக்கோங்க. மேலிருந்து கீழே இருக்கக்கூடியதை பூரா முதல்ல பெருக்கி ஒரு ப்ராக்கெட்டில் போடு, மைனஸ் கீழிருந்து மேலாக இருக்கக்கூடியதை பூரா பெருக்கி கூட்டி 2ஆவது ப்ராக்கெட்டில் போடுங்க. அது ரெண்டையும் கழிங்க. ரைட்டா? வரக்கூடிய ஆன்சரை அரையால் பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு முக்கோணத்தினுடைய பரப்பளவு. ரைட்டுங்களா? ரைட், மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த ஒரு முக்கியமானது, முக்கோணத்தினுடைய பரப்பளவுலேருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கோடமைந்த 3 புள்ளிகள். கொடுக்கப்பட்ட ஒரு 3 புள்ளிகள் ஒரே கோட்டில் அமைஞ்சிச்சு அப்படின்னா, முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும்? அதுக்கான கட்டுப்பாடு என்ன? இதை பாருங்க. இப்போ ஒரு சாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 3 புள்ளியை நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா ஒரு முக்கோணம் நமக்கு கிடைக்குது. ரைட்டா? இதில் ஒரு பரப்பளவு கிடைக்கும். அதே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. இப்போ இந்த 3 புள்ளியும் ஒரே கோட்டில் இருக்குது. இதை வச்சு நம்ம முக்கோணம் அமைக்க முடியுமா? ஒரு நேர்கோடு தான் அமைக்க முடியும். இதுக்குள்ளே முக்கோணமே இருக்காது. அப்போ முக்கோணத்தினுடைய பரப்பளவு நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அப்போ கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைவதற்கான தேவையான நிபந்தனை. ரைட்டுங்களா? என்ன நிபந்தனைனா 3 புள்ளிகளை உச்சிகளாக உடைய முக்கோணத்தினுடைய பரப்பளவு. நம்ம ஏற்கனவே முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதே ஃபார்முலாவை நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்தி முக்கோணத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிங்க. முக்கோணத்தினுடைய பரப்பளவு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன அது அர்த்தம்? கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும். அப்போ இதுக்கு தனியாக நம்ம ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஒரே நேர்கோட்டில் அமையுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்கன்னா பரப்பளவை கண்டுபிடிக்க வேண்டியது. பரப்பளவு 0வாக இருந்தால் கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும். ரைட்டுங்களா? சொல்றது புரியுதா? சரி, இப்போ பாருங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு நம்பர் 5.2. ஒரு 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. PQR ஆகிய புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் என காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? இதை நம்ம வருஷப்படுத்தல, அவனே PQRன்னு வருஷப்படுத்தி கொடுத்துட்டா. இதை நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்கப்பட்ட புள்ளிகள். இப்போ நம்ம என்ன செய்யணும், 3 ஒரே நேர்கோட்டில் அமையுமா அப்படின்னா அதுக்கான நிபந்தனை என்னது? அந்த 3ஐயும் வச்சு வரக்கூடிய பரப்பளவானது, முக்கோணத்தினுடைய பரப்பளவானது 0ன்னு வந்துருச்சுன்னா போதும். அப்போ முக்கோணம் PQRனுடைய பரப்பளவு அரை இன்ட்டு அந்த பாருங்கள் வருஷப்படி எழுதியிருக்கோம். -1.5 3, அதே மாதிரி 6 - 2 -3, 4. திரும்பி முதல் புள்ளியை திரும்ப எழுதிடணும். -1.5 3 அப்படின்னு சொல்லக்கூடியதை வருஷப்படுத்தி என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. பரப்பளவு எப்பையும் போல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அரை இன்ட்டு மேலிருந்து கீழாக வரிசையாக பெருக்கிறீங்க. -1.5 × 2, அதாவது 1.5ங்கிறது 1.5. ரைட்டுங்களா? 1.5 2 × 1.5 2 1 3, மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது 6 24, 3 9, -9. அடுத்தது மைனஸ் போட்டு கீழிருந்து மேலாக பெருக்குங்க. 3 18, 2 6 + 6, 4 1.5 4 1.5 4 1.5 எவ்வளவு? 6. ரைட்டா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வாய்ப்பிடும், மைனஸ் ஆகிடும். ரைட்டுங்களா? இப்போ வழக்கம் போலவே தான் நம்ம சுருக்கிறோம். அரை இன்ட்டு பாருங்க, இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 24 + 3 27. 27 9 போனால் 18. ரைட்டா? இங்கே மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். -6 + 6 கேன்சல் ஆகிடும். 18 அப்படியே போட்டுக்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ அவ்வளோதான். 18 - 18 இருக்குது. 18ல் 18 போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வாய்ப்பு வரும், 0. 0வை முன்னாடி 1/2 காணாமல் தேட வேண்டாம். 0வை எதால் பெருக்கினாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன வாய்ப்பு வரும், நமக்கு 0. அப்போ கொடுக்கப்பட்ட புள்ளிகளை உடைய முக்கோணத்தினுடைய பரப்பளவானது நமக்கு 0வாக இருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட புள்ளிகள் 3ம் ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு நம்ம என்ன சொல்லிடலாம். ரைட்டுங்களா? இப்போ அடுத்து ஒரு கணக்கு பாருங்க.
இது ரெண்டையும் பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்கு. ABC ஆகியவற்றை வரிசையான முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு 22 சதுர அலகுகள் எனில், அவனே வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கான். இதனுடைய முக்கோணத்தினுடைய இந்த 3 புள்ளிகளை உச்சிகளாக உடைய முக்கோணத்தினுடைய பரப்பளவு 22 சதுர அலகுகள். பரப்பளவையும் கொடுத்துட்டான். எனில் கேயின் மதிப்பு காண்க. இதில் 3 புள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பரப்பளவு 22 இருந்துச்சுன்னா இந்த கேங்கிற இடத்துல என்ன இருக்கும், அதை அவங்க கேட்டிருக்க கேள்வி. ரைட்டா. நம்ம எப்பயும் போல முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிற சூத்திரத்தை பயன்படுத்தியே நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆகியவை முனைப்புள்ளிகள். ரைட்டா. முக்கோணத்தினுடைய பரப்பளவு இந்த பாரு அரை இன்ட்டு இந்த வருஷப்படி எழுதுறீங்க. -1 2 கே -2 7 4. முதல் புள்ளியை திரும்ப எழுதணும் இல்லையா, அது மாதிரி எழுதிக்கங்க. இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால ஈக்குவல் டு 22 சதுர அலகுன்னு நம்மளே முதலே எழுதிடுறோம். புரியுதுங்களா. இதுக்கு முன்னாடி இதை நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் அவனே 22 சதுர அலகுன்னு நம்ம கொடுத்துட்டான். அதனால அந்த 22 நம்ம என்ன செஞ்சிருவோம், எழுதிடுவோம். ரைட்டா. இப்போ வழக்கம் போலவே குறுக்கு பெருக்கம் பண்ணுங்க. ரைட்டுங்களா. மேலிருந்து கீழாக நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். அரை இன்ட்டு இந்த பாருங்க 2 2 2 கே இன்ட்டு 4 4 கே 7 2 14 மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்து கீழிருந்து மேலே போட்டுங்க 2 கே 2 இன்ட்டு 7 மைனஸ் இருக்கிறதுனால -14 4 -1 -4. ரைட்டுங்களா. இங்கே ஈக்குவல் டு 22 அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். இந்த அரையையும் அப்படியே கொண்டு வாங்க. ரைட்டு. அரை இன்ட்டு இந்த பாருங்க 4Kயை மட்டும் தனியாக எடுத்துக்க. 2 + 14 16 மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 2K அப்படியே வச்சுக்கோங்க. -14 -4 சேர்ந்து -18. இப்படி படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்கிறீங்க, சுருக்கிட்டு வரீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் ப்ராக்கெட்டை உடச்சிட்டு கேஎல்லாம் தனியாக பிரிக்கணும், நம்பர்ஸ் எல்லாம் தனியாக பிரிக்கணும். ரைட்டா. அரை 4K + 16 அப்படியே எழுதியிருக்கோம். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் பிரிக்கணும்னா -2K மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18. இப்போ 4Kயில் இங்கே பாருங்கள். அடுத்ததில் 4Kயில் 2Kயை கழித்தோம்னா 2K. 16 + 18 எவ்வளவு, 34. ரைட்டா. இப்போ இதை சுருக்கியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இது நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம சுருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்து இந்த 2ஆல் இதை உள்ளே கொண்டு போய் வகுக்கலாம், இல்லை இந்த 2 கொண்டு போய் அப்படியே இங்கே பெருக்கி விட்டுறலாம். ரைட்டுங்களா. 2ல் ஏதாவது ஒன்று செய்யலாம். 2ஆல் இங்கேயும் வகுக்கணும், இங்கேயும் வகுக்கணும். அதுக்கு பதிலாக இந்த 2 கொண்டு போய் அப்படியே இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் என்ன செஞ்சிடலாம், பெருக்கி விட்டுறலாம். அப்படி செஞ்சுருப்போம். நம்ம 2ஆல் என்ன செஞ்சிடலான்ட்டு பெருக்கிட்டோம்னா 2 22 44. ரைட்டா. இப்போ நமக்கு கே தானே வேணும். இந்த 34 இங்கிட்டு கொண்டு போயிருங்க. -34ன்னு வந்துடும். அப்புறம் 2K = 44 - 34. 44ல் 34 போச்சுன்னா எவ்வளவு, 10. இப்போ நமக்கு தேவை கே தான். கேயோட 2 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பெருக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ 2 கொண்டு போய் என்ன செஞ்சிடறோம், வகுத்துட்டோம்னா 10/2. அப்போ கேயோட மதிப்பு எவ்வளவு, 5. ரைட்டுங்களா. புரியுதா, எப்படி போட்டிருக்கோம் புரியுதுங்களா. அதே மாதிரி இன்னொரு கணக்கு. PQR என்பன ஒரே கோட்டில் அமையும் என்க. மேலும் 2B + C = 4 எனில் BCயின் மதிப்புகளை ரைட்டா. நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான். அதில் முக்கோணத்தின் பரப்பளவுன்னு சொல்லியிருந்தா இந்த 3 புள்ளிகளுமே நமக்கு என்னென்னா ஒரே நேர்கோட்டில் அமையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 புள்ளிகளால் அமையக்கூடிய முக்கோணத்தின் பரப்பளவு = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம கணக்கு செய்யணும். அதில் இந்த கட்டுப்பாடையும் நம்ம எடுத்துக்கணும். ரைட்டா. ரைட்டு. இது 3ம் ஒரே நேர்கோட்டில் அமைகிறதுனால முக்கோணம் PQRன் பரப்பளவு எவ்வளவு, 0. அப்போ வரிசைப்படி இங்கே பாருங்கள். -1 4 BC 5, -1 அரை போட்டுக்கிறோம். முதல் புள்ளியவே திரும்ப பழையபடி என்ன செய்கிறோம், எழுதுகிறோம். ஏன் 0 போட்டிருக்கோம்னா இது ஒரே நேர்கோட்டில் அமையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அதனுடைய பரப்பளவு ஈக்குவல் எவ்வளவு, நம்ம 0ன்னு நம்மளே எடுத்துக்கிறோம். ரைட்டா. ரைட்டு. இப்போ அடுத்து வழக்கம் போலவே பெருக்குங்க. அரை இன்ட்டு இந்த பாருங்கள் 1 இன்ட்டு C -C. அதே மாதிரி B இன்ட்டு -1 -B. ஐநாங்க 20 -20. ஏன் மைனஸ் வருதுங்கிறதுக்கு காரணம் தெரியுதா. ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வந்துடும். ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். ரைட்டுங்களா. அதை கொஞ்சம் அந்த குறியை நம்ம கொஞ்சம் கவனமாக போடணும். அதில் மிஸ்டேக் விட்டோம்னா தப்பாயிடும். ரைட்டா. கவனமாக செய்யுங்க. மேலிருந்து கீழே இருக்கிறது பூரா பெருக்கியாச்சு. மைனஸ் போட்டு கீழிருந்து மேலே பெருக்கிறீங்க. 4 இன்ட்டு B -4B. ரைட்டா. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -4B. C இன்ட்டு 5 அப்போ 5C. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓரம்னா 1. ரைட்டுங்களா. ரைட். இதை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிக்கிட்டே வர சொல்லியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போ இதில் இந்த 2 இந்த அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிடுங்க, இந்த 2 கொண்டு இது பெருக்கிடுங்க. இங்கே என்ன இருக்குன்னா 0 இருக்குது. 0 2 பெருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிப்போயிடும், 0 ஆகிப்போயிடும். அதனால் அந்த அரை நமக்கு கேன்சல் ஆகிடும். இதை மட்டும் நம்ம ப்ராக்கெட்டை உடச்சி விடுங்க. -C -B -20. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் நம்ம பெருக்கும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +4B
-5c -1 ரைட்டுங்களா. இப்போ பிசி எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. இந்த பாருங்க, இப்போ 4b இங்கே ஒரு -b இருக்கு. அப்போ ரைட்டுங்களா, 4b 4b மைனஸ் கவனி 4b மைனஸ் b வந்து 3b ரைட்டா. அடுத்தது -5c இங்கே ஒரு c இருக்கு. அப்போ என்ன வரும் நமக்கு கவனி -6c ரைட்டா. இந்த ஒரு ஸ்டெப்பு நம்ம எழுதுவோம், அப்போ உனக்கு புரியும். அதாவது இதை நம்ம சுருக்கும் பொழுது என்ன வரும் அப்படின்னா 4b மைனஸ் 1bங்கிறப்ப 3b ரைட்டா. 3b அதே மாதிரி -5c இங்கே ஒரு -c அப்படின்னு இருக்கு. அப்போ -6c ஒரு c ஒரு ஸ்டெப் கட் ஆயிருக்கு, அதனால நான் திரும்பி எழுதிடுறேன். -6c அதே மாதிரி -20 -1 சேர்ந்து -21 வரும். அந்த -21 ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா +21 ரைட்டுங்களா. +21. இப்போ இது என்னன்னா, இது எல்லாம் 3ஓட மடங்கா இருக்கிறதுனால எல்லாத்தையும் 3ஆல் என்ன செஞ்சிடலாம், வகுத்துடலாம். இதை 3ஆல் வகுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா 3b 1bயா மாறிடும். இதை 3ஆல் வகுத்தோம்னா 2c. இதை 3ஆல் வகுத்தோம்னா 7 3 21 ரைட்டுங்களா. இது எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணோம்னா மதிப்பானது என்ன செய்யாது, நமக்கு மாறாது. சொல்ல புரியுதுங்களா. இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு ரைட்டா. இப்போ போகலாமா, அடுத்து போகலாமா. அப்போ b - 2c = 7. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிடுவோம் ரைட்டுங்களா. ஈக்குவேஷன் நம்பர் 1. சரி ரைட்டு. இப்போ அடுத்து அவன் கணக்கில் ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்கான். 2b + c = 4. இது அவன் கணக்கில் கொடுத்துருக்குது ரைட்டா. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா தீர்த்து ஆன்சர் கொண்டு வரணும் ரைட்டுங்களா. 2 சமன்பாடுகள் இருக்குது, ரெண்டையும் தீர்வு கண்டுபிடிச்சி பியோட மதிப்பு சியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே ஒரு 2c இருக்குது, இங்கே ஒரு c இருக்குது. இதை 2cயாக மாற்றிட்டோம்னா கூட்டும் பொழுது c நமக்கு என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிடும். அதனால் சமன்பாடு நம்பர் 2 நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் பெருக்கிறேன். 2ஆல் பெருக்கணும்னா இங்கே என்ன வரும், 4b. 2ஆல் பெருக்கணும்னா 2c. இதை 2ஆல் பெருக்கணும்னா 8 ரைட்டுங்களா. இதுக்கு சமன்பாடு நம்பர் 3ன்னு வச்சுக்கிடுவோம் ரைட்டுங்களா. இப்போ கவனிங்க, 3வது சமன்பாடையும் 1வது சமன்பாடையும் கூட்டுறோம். பாருங்கள், 3ஐயும் 1ஐயும் கூட்டுறீங்க. கூட்டும் பொழுது என்ன இருக்குது, 4b இங்கே ஒரு b இருக்குது. அப்போ கூட்டும் போது 5b. இங்கே என்ன இருக்குது, 2c இருக்குது, இங்கே -2c இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு கேன்சல் ஆகிடும் ரைட்டா. ரைட்டு. 8 + 7 எவ்வளவு, 15. அப்போ 5b = 15ன்னு வருது. இந்த 5ஐ கொண்டு போய் இங்கே வகுத்தீங்கன்னா 3ன்னு வரும். அப்போ b = எவ்வளவு, 3. அப்போ b கிடச்சிச்சா. இப்போ ஒரு ஆன்சர் கிடச்சிட்டா போதும். b = 3 1வது சமன்பாட்டிலையோ அல்லது 2வது சமன்பாட்டிலையோ பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா c கிடச்சிரும். b = 3 என 2ல் பிரதியிட, 2ல் போடுறோம். இந்த இடத்துல 2b இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம 3ன்னு போட்டோம்னா அந்த பாருங்கள் 2 × 3 + c = 4. 2 3 எவ்வளவு, 6 + c = 4. நமக்கு தேவை c தான். இந்த 6ஐ கொண்டு போய் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, -6. அப்போ 4 - 6 எவ்வளவு, -2. அப்போ c = எவ்வளவு, -2. அப்போ பியோட மதிப்பும் சியோட மதிப்பும் நமக்கு என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து நாற்கரத்தினுடைய பரப்பளவு. நம்ம முதலே சொன்ன மாதிரி தான், நாற்கரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது கூட நம்ம அரேஞ்ச் பண்ணாமல் செஞ்சுட்டா நெகட்டிவாக மட்டும்தான் வரும். அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கும் பொழுது இடம் மாறி இருந்தால், அதாவது a b c dங்கிறது ஆர்டர் படி இருக்கிறது, இப்படியே d c b a இந்த ஆர்டரில் கொடுத்துருந்தா நமக்கு என்ன டைரெக்ஷன், கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அப்படி இல்லாமல் ஏயை ஃபஸ்ட்டு கொடுத்து சியை 2வது கொடுத்து பியை 3வது கொடுத்து அந்த மாதிரி மாற்றிருந்தாங்கன்னா டயக்னல்ஸ் வந்துடும். அப்போ நம்ம அந்த மாதிரி ஆர்டரில் இருந்துச்சுன்னா பரப்பளவு நமக்கு கண்டிப்பாக தப்பாக தான் வரும். அதனால் இதை கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு தான், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இங்கேயும் நம்ம என்னென்னா அரேஞ்ச் பண்ணிவிட்டு எளிமையான மெத்தடவே நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. பாருங்க, நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன செஞ்சோமோ அதே தான், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ஒன்றே ஒன்று அரேஞ்ச் பண்ணணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. பாரு, x1 கொடுக்கப்பட்ட முக்கோணம்னா 3 புள்ளி இருக்கும், நாற்கரத்தில் 4 புள்ளி இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட 4 புள்ளிகளை முதல்ல வரிசையாக இந்த மாதிரி செங்குத்தாக என்ன செஞ்சுக்கிறேன், எழுதிக்கிறேன். பாரு, x1 y1 x2 y2
x3y3 x4y4 எழுதிட்டு திரும்ப முதல் புள்ளியை திரும்ப எடுக்கும். மறந்துடாதீங்க. கோணத்தில் செஞ்ச அதே மெத்தடு தான் நாற்கரத்துக்கு வரப்போகுது. அங்கே 3 புள்ளியை வரிசையாக எழுதுவோம், இங்கே 4 புள்ளியை வரிசையாக எழுதிட்டு முதல் புள்ளியை திரும்ப எழுத வேண்டும். முன்னாடி மறந்துடாதீங்க, அரை கண்டிப்பாக போட வேண்டும், மறந்துடாதீங்க. ரைட்டுங்களா? அறையை மறந்துடாத. ரைட்டா? ரைட். அதே மாதிரி தான் மேலிருந்து கீழாக பெருக்கிறத ஃபுல்லாக ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் போடணும், கீழிருந்து மேலாக பெருக்கிறத பூரா செகண்ட் ப்ராக்கெட்டில் போட்டு கழிச்சு எழுதிட்டிங்கன்னா அதுதான் நமக்கு பரப்பளவு. ரைட்டுங்களா? இப்போ ஒரு எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்போ 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இதை முனைகளாக கொண்ட நாற்கரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி அவங்க கொடுத்ததே கூட நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனாக கூட என்ன, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இருந்தாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ரைட்டுங்களா? கொடுக்கப்பட்ட புள்ளிகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வரிசைப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி என்ன பண்ணுறேன்னா ரஃப்பாக டயக்ராம் போட்டு என்ன செஞ்சுக்க குறிச்சிக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி -5,12 -4,3 8,6 5,11 கிராஃப் சீட்டு தேவையில்லைன்னு சொன்னேன். ரஃப்பாக போட்டு குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் படி எடுங்க. வரிசையாக ஆர்டர் படி என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கவனி, இங்கே கணக்கில் எது முதல் புள்ளியாக கொடுத்துருக்கானோ அதில் ஏன்னு இந்த இருப்பார், அதை ஏன்னு ஆரம்பித்து அதிலிருந்து ஆன்டி கிளாக் வைஸ் பாருங்கள் இந்த டைரெக்ஷனில் எடுங்க. ரைட்டா? அந்த டைரெக்ஷனில் எடுத்தீங்க அப்படின்னா முதல்ல 8 6, அதுக்கடுத்து 5 11, அதுக்கடுத்து -5 12, அதுக்கடுத்து -4,3 ஆன்டி கிளாக். அப்போ கணக்கிலே பார்த்தீங்கன்னா அவன் எப்படி தான் கொடுத்துருக்கான், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் கொடுத்துருக்கான். ஆனால் அப்படியே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பயிற்சியில் சில கணக்குகள் நமக்கு மாறி இருக்குது. அப்போ நமக்கு என்ன போயிடும்னா தப்பாக போயிடும். அதனால் என்ன செய்யணும், முதல்ல வரிசைப்படுத்திக்கிட்டு அப்புறமேல நம்ம கணக்கு செய்யுங்க. ரைட்டா? ரைட். அப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறீங்க, அதுக்கு ஏபிசின்னு பேரை கொடுங்க. அப்போ இது முதல் புள்ளி, இது 2ஆம் புள்ளி, இது 3ஆம் புள்ளி, இது 4ஆம் புள்ளி. அதாவது இது x1 y1, இது x2 y2, இது x3 y3, இது x4 y4. ரைட்டா? இப்போ நாற்கரம் ஏபிசியினுடைய பரப்பளவு என்ன செய்யணும், ஒன்றும் x1 y1லாம் தேவையில்லை, அரை போட்டுக்கோங்க. வரிசையாக 4 புள்ளி எழுதுங்க. 8 6 5 11 -5 12 -4 3. திரும்ப முதல் புள்ளியை எழுத வேண்டும். திரும்ப 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 நம்ம நைய தலையில் கூட ஒட்டிக்க ஒரு தடவை முதல் புள்ளியை எழுத வேண்டும். அதை மறந்தேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. 5 மார்க்கு அவுட் ஆயிடும். புரியுதுங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை எழுதிட்டு முதல் புள்ளியை திரும்பவும் ஒரு முறை கடைசியில் எழுத வேண்டும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். அரை இன்ட்டு மேலிருந்து கீழ் 8 11 88, 5 12 60, 5 3 15, 4 24, மைனஸ் எங்கெங்கெல்லாம் மைனஸ் போடணும்னு பார்த்துக்குங்க. ரைட்டுங்களா? ரைட்டு. மைனஸ் கீழிருந்து மேலே இருக்குங்க. 6 5 30, 11 5 55, -55, 12 4 48, -48, 3 24. ரைட்டா? இதுக்கப்புறம் நம்ம கூட்டி எழுதணும். அரை இன்ட்டு பாருங்கள், இது ரெண்டையும் முதல்ல கூட்டிக்கோங்க. 88 88 + 60, அப்போ என்ன வரும், 148. ரைட்டுங்களா? இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க. 39 -39. ரைட்டுங்களா? அப்போ கழிச்சு போட்டோம்னா எவ்வளவு, 109. ரைட்டு. மைனஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டிக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா எவ்வளவு, 54. 54. இங்கே வருங்க, ஒரு 55 வருது. -55 54ங்கிறப்ப என்ன வரும், -1 வரும். -1 -48ங்கிறப்ப -49. இல்லாட்டினா நீ தனித்தனியாக எழுதி கழிச்சு போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். அரை இன்ட்டு 109 அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 49. இப்போ இது ரெண்டையும் நான் என்ன செஞ்சிடறேன், கூட்டிடுறேன். அரை இன்ட்டு இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 109 + 49 கூட்டினேன்னா 158. சுருக்குனதுக்கப்புறம் அரையால் என்ன செஞ்சுருங்க, பெருக்கிடுங்க. அதாவது 2ஆல் வகுத்துட்டேன்னா 79 சதுர அலகுகள். ரைட்டுங்களா? முக்கோணத்தினுடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான் நாற்கரத்தின் பரப்பளவு. பெரும்பாலும் நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது தான் உனக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. ரைட்டுங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 4 தடவை திரும்ப 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 கவனமாக மெதுவாக போட்டு பாருங்கள். ரைட்டுங்களா? டவுட் இருந்துச்சுன்னா அது உனக்கு கிளியர் ஆகிடும். ரைட்டுங்களா? ரைட். இன்னொரு கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்ட படமானது ஒரு வளாகத்தில் புதிய வாகனம் நிறுத்த ஏற்படுத்த அமைக்கப்பட்ட ஒரு பகுதியை காட்டுகிறது. இதை அமைப்பதற்கு ஒரு சதுரடிக்கு 1300 செலவாகும் என மதிப்பிடப்படுகிறது. எனில் வாகன நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கு தேவையான மொத்த செலவை கணக்கிடுக. நல்லா கவனிங்க. இந்த படம் வாகனம் நிறுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை அமைப்பதற்கு சதுரடிக்கு நமக்கு 1300
செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? முதல்ல இதனுடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வாகன நிறுத்தம் செய்வதற்கான அந்த புள்ளிகளை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ரைட்டா? படத்தில் தான் கொடுத்துருக்காங்க. படமும் கணக்கில் கொடுக்கப்பட்டது தான். அவங்களே அந்த புள்ளிகளை அரேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீ வந்து அதை அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? அந்த ஏபிசிங்கிறத நம்மளே என்ன செஞ்சிடறோம், வருஷப்படுத்தி எழுதிக்கிறோம். ரைட்டா? இதில் நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை நமக்கு மிச்சம். ரைட்டா? இப்போ வழக்கம் போலவே நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல பரப்பளவை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? பரப்பளவை கண்டுபிடிங்க. இங்கே பாருங்க, அரை இன்ட்டு இந்த 2 2 5 5 4 9 1 7. முதல் புள்ளியை திரும்ப ஒரு தடவை என்ன செய்றீங்க, எழுதிடுறேன். இப்போ நம்ம இந்த குறுக்கு பெருக்கம் பண்ணுறேன். அரை இன்ட்டு 2 10 5 9 45 4 7 28 2 2. கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழே பெருக்கியாச்சா, அடுத்து கீழிருந்து மேலாக மைனஸ், கீழிருந்து மேலாக பெருக்குங்க. 2 10 5 4 20 9 × 1 9 7 2 14. ரைட்டா? இப்போ அதை சுருக்குங்க. இப்போ இதை ஃபுல்லாக கூட்டினோம்னா 85. இதை ஃபுல்லாக கூட்டினோம்னா எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது, அதனால் நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். 53. ரைட்டா? அப்போ அரை இன்ட்டு கழிச்சு எழுதணும்னா எவ்வளவு, 32. அப்போ 16 சதுர அலகுகள். ரைட்டா? வாகன நிறுத்தத்தினுடைய பரப்பளவு வந்து 14 சதுர அடிகள். ரைட்டா? 14 சதுர அடியாக கொடுத்துருக்காங்க. ஒரு சதுர அடிக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருக்காங்கன்னா 1300 சதுர அடி ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சதுர அடிக்கு 1300 அப்படின்னா 16 சதுர அடிக்கு எவ்வளோ வரும், அப்படி 16 × 1300 அப்படின்னு போட்டோம்னா போதும். ரைட்டா? அப்போ ஒரு சதுர அடி அமைக்க செலவு வந்து 1300. அப்போ வாகனம் நிறுத்தம் அமைக்க மொத்த செலவு 16 × 1300. 16ஐயும் 1300ஐயும் பெருக்கணும்னா 20,800. அப்போ ரூபாய் 20,800 இந்த இடத்திற்கு நமக்கு என்ன செலவாகும். ரைட்டா? அடுத்த பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்குகளை வந்து நம்ம என்ன செய்வோம், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.